ஹாய்! நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் 2 கண்டிஷன்ஸ ஒரே நேரத்தில கம்பேர் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் அண்ட், செகண்ட் ஒன் லாஜிக்கல் ஆர், தேர்ட் ஒன் லாஜிக்கல் நாட். லாஜிக்கல் அண்ட் எப்படி இருக்கும்னா, 2 ஆம்பர்சண்ட் சிம்பல போட்டோம்னா அது லாஜிக்கல் அண்ட். லாஜிக்கல் ஆர் எப்படி இருக்கும்னா, 2 ஆர் சிம்பல போட்டோம்னா அது லாஜிக்கல் ஆர். லாஜிக்கல் நாட் எப்படி இருக்கும்னா, ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டோம்னா அதுதான் லாஜிக்கல் நாட். ஸோ லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் நாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒரு ட்ரூத் டேபிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ட்ரூத் டேபிளை நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நான் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். லாஜிக்கல் அண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, 2 வேல்யூஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் டெர்மினலில் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 2 இன்புட்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போதான் அது 1ன்னு அவுட்புட் டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். மற்ற எல்லாமே ஃபால்ஸ்ன்னு தான் பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் 0ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆர். லாஜிக்கல் ஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, 2 இன்புட்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இல்லை அட்லீஸ்ட் அதாவது ஒரே ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலுமே அது ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். அப்போ எப்போ தான் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும்னா, 2 வேல்யூஸுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் நாட். லாஜிக்கல் நாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம இன்புட் 0வாக இருந்துச்சுன்னா அது அவுட்புட்டில் 1ன்னு பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இன்புட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் டெர்மினலில் 0ன்னு பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம 10ன்ற வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5ன்ற வேல்யூவை ஒய்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேட்டர் தென் சிம்பிளை வச்சு எக்ஸை 5யோட கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 10. 10 5யோட கிரேட்டர். ஸோ இது ட்ரூ. அதுக்கப்புறம் நம்ம ஆம்பர்சண்ட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது லாஜிக்கல் அண்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒய்ன்ற வேல்யூவை லெஸ் தென் சிம்பிளை வச்சு 10ன்ற வேல்யூவோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ 5. 5 10ஓட லெஸ் தான். ஸோ 2 கண்டிஷனுமே ட்ரூனால அது அவுட்புட் டெர்மினலில் 1ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆர். லாஜிக்கல் ஆரும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம அதே எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். அதே எக்ஸாம்பிளை வச்சே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எக்ஸுன்ற வேல்யூ 5ன்ற வேல்யூவோட கம்மியா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இது ஃபால்ஸ். அதுக்கப்புறம் நம்ம லாஜிக்கல் ஆரை யூஸ் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ 10ஓட வேல்யூவோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ 5. ஸோ 5 லெஸ் தேன் 10 தான். ஸோ இது ட்ரூ. ஸோ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இது ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் 1 ட்ரூவாக இருந்தாலே போதும். ஆர் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும், லாஜிக்கல் ஆர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவுட்புட் டெர்மினலில் 1ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஜிக்கல் நாட். லாஜிக்கல் நாட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 வேரியபிளை யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸ் கிரேட்டர் தேன் சிம்பிளை போட்டு ஒய்யோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 5. ஸோ 10 கிரேட்டர் தேன் 5 அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா நாட்
லாஜிக்கல் நாட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அது ஆப்போசிட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் டெர்மினலில் 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் கோட் பிளாக்ஸில் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10ன்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 5ன்ற வேல்யூவை பின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேட்டா டைப்பை 2 தடவை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை கொடுத்துட்டு நம்ம ஏவை வந்து 9ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கிரேட்டர் தென் சிம்பிளை வச்சு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம லாஜிக்கல் அண்ட் சிம்பிளை போட்டுட்டு நம்ம பியை வந்து 6ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏ வந்து 9ஓட கிரேட்டரா அப்படின்னு பார்க்கும். ஸோ 10 வந்து 9ஓட கிரேட்டர் தான். அதுக்கப்புறம் பி வந்து விச் மீன்ஸ் 5 வந்து லெஸ் தேன் 6ஆ? ஆமாம், எஸ் தான். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஆம்பர்சன் லாஜிக்கல் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ட்ரூன்னு அவுட்புட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே ட்ரூ, அதனால 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ 1ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் லாஜிக்கல் ஆர், அதே மாதிரி தான் லாஜிக்கல் நாட். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ அண்ட் ஏ இப்படி நம்ம கொடுத்தோம்னா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரேண்டமாக ஒரு 8 டிஜிட் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து 7 டிஜிட் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏன்ற வேரியபிள் எந்த மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூவை வந்து அவுட்புட் டெர்மினலில் பிரிண்ட் ஆகுது. இதோட எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம 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 வீட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வந்து அவுட்புட்டு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு.